சகோதரர் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளில் கூட மதிய உடைய வேலையில் நம்ம துதி மற்றும் சாட்சி கூட்டத்துடைய காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல இந்த துதி சாட்சி கூட்டம் உடைய விஷயங்கள் என்ன அப்படின்னா என்னன்றதை மட்டும் நம்ம பார்த்துட்டு அந்த ஒரு புரிதலோடு என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு மீட்டிங்குள்ளே நம்ம கடந்து போகலாம். இது பார்த்திங்கன்னா சகோதரர் ரசல் அவருடைய நாட்களில் சபையார் மத்தியில் அவர்கள் பண்ணிட்ட ரொம்ப அருமையான ஒரு கூட்டம். பட் இந்த கூட்டம் பார்த்திங்கன்னா ஆசீர்வாதமாக இருப்பதும் பிரயோஜனம் இல்லாமல் போவதும் அது யார் கையில் இருக்குன்னா அது நம்ம கையில் தான் இருக்குது. அது பங்கெடுக்க உங்களுடைய கையில் தான் இருக்குது. அதனால் இந்த ஒரு சாட்சி கூட்டம் அல்லது துதி மற்றும் சாட்சி கூட்டமானது எப்படி இருக்கணும், எப்படி நடத்தணும் என்பதை சில விளக்கங்களை படிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய நடைமுறையை நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு முயற்சி நம்ம எடுக்கலாம். இது பொதுவாக சபைகளில் நம்ம செய்யக்கூடிய விஷயம். பட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு கன்வென்ஷனில் என்ன பண்ணுறோம்னா இந்த ஒரு முயற்சி நம்ம ஏறெடுக்கிறோம். ஸோ இந்த கன்வென்ஷனுக்கு தகுந்த மாதிரி நாம் சில திட்டமிடுதலுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம்னா சில விஷயங்கள் நம்ம முயற்சி எடுக்கலாம். ஸோ முதல்ல இந்த ஒரு சாட்சி கூட்டம், துதி மற்றும் சாட்சி கூட்டம், ஆங்கிலத்தில் ப்ரைஸ் அண்ட் டெஸ்டமனி மீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி சகோதரருடைய எழுத்துக்களில் படிக்கும்போது அவர் நாட்கள் அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, it was a truly season of refreshing. அப்படின்னா ஆவிக்குரிய வகையில் ஒரு பெரிய ஒரு புத்துணர்வு கிடைக்கும் இந்த கூட்டத்தில் கலந்துக்கும் போது, இல்லைங்களா? இப்போ பாருங்க, ஆவிக்குரிய புத்துணர்வு ஒருவேளை ஒரு 1.25 மணி நேரம் இந்த மீட்டிங் போகும். ஒருவேளை ஆவிக்குரிய புத்துணர்வு கிடைக்குதா இல்லையான்றது என்ன பண்ணிக்கலாம், மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். ஏன்னா என்ன பிரச்சனை இருக்குன்னா, ஆவிக்குரிய புத்துணர்வு அடையிறதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா, இன்னொன்று ரொம்ப டயர்டாக இருக்கு, இல்லைங்களா? எதுங்க, நம்முடைய மாம்சம் ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணலாம்னா அதை மேற்கொண்டு ஆவிக்குரிய வகையில் பிரயோஜனப்படுத்திக்கலாம். இந்த கூட்டத்துடைய நோக்கம் என்ன, எப்படி இந்த கூட்டத்தில் பங்கெடுக்கணும், என்ன மாதிரி ஒரு நடைமுறை செஞ்சால் இந்த ஒரு மீட்டிங் உடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். பொதுவாக நம்ம பெயர் சபைகள் இருக்கும்போது சாட்சி கூட்டம் நீங்கள் பங்கெடுத்துருப்பீங்க, இல்லைங்களா? பெயர் சபைகளை சாட்சி சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கிறீங்க, நல்ல அனுபவம் இருக்குங்க, இல்லைங்களா? கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கோங்க. அன்றைய நாட்களில் நீங்கள் கொடுத்து சொன்ன சாட்சியெல்லாம் மைண்டு கொண்டு வாங்க. இப்போது ஒருவேளை யாராவது உங்களை கூப்பிட்டு வந்து ஒரு சாட்சி சொல்லுங்கன்னு கேட்டால் நமக்கு என்னதான் பழக்கம் வரும், பழக்க தோஷம், இல்லைங்களா? ஆரம்பிப்போம், இல்லைங்களா? ரொம்ப கடன் பிரச்சனை இருந்துச்சு, இல்லைங்களா? அப்புறம் கணவர் ரொம்ப குடிகாரராக இருந்தார். அப்புறம் என்னங்க சார், ரொம்ப வியாதியில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன், கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஸோ இப்படி தான் நம்ம சாட்சி சொல்லி பழக்கம். ஆனால் இப்போது சத்தியத்துக்குள்ளே வந்த பின்னாடி நமக்கு மாம்சீக வாழ்க்கையில் இந்த நோய் வந்தாலோ இல்லை உலக பிரகாரமான எந்த ஒரு உபத்திரவங்கள் வந்தாலோ அதை நம்ம என்ன பார்க்க மாட்டோம், பெருசாக பார்க்க மாட்டோம். ஏன் சொல்லி பார்க்கலாம், ட்ரூத்துக்குள்ளே வந்த பின்னாடி, தேவன்கிட்ட நம்மளை அர்ப்பணிச்ச பின்னாடி நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது என்னதான் நன்மைக்கு எதுவாக தான் அது நடக்குது. அப்படின்னா உண்மையிலேயே தேவன்கிட்ட நம்ம அர்ப்பணிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு உபத்திரவங்கள் அது எது வேணா இருக்கட்டும், அது எல்லாமே தேவன் அதை மேற்பார்வை பண்றார். அப்படின்னா
தேவன் நம்முடைய நன்மைக்காக, ஆவிக்குரிய பிரயோஜனத்துக்காக அதை தேவன் பயன்படுத்துறார் இல்லைங்களா? அதனால சகோதர சகோதரிகளே, அந்த ஒரு பார்வையில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மீட்டிங் பங்கெடுக்கக்கூடிய நாமம் அதை எப்படி நாம் செய்யணும், என்ன சாட்சி கொடுக்கணும், நம்முடைய சாட்சி எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்றத சில வரிகளை சகோதரி படிப்பாங்க. புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மீட்டிங் நம்மளும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒரு பாடலோட. ஸோ அனைவரும் எழுந்து நின்று, இப்போ இல்லை அனைவரும் எழுந்து நின்று ஒரு பாடலோட ஆரம்பிக்கலாம். பாடலோடு ஆரம்பிக்கும் போது பிற்பாடு இந்த கூட்டத்துடைய நோக்கமே சாட்சி பகிர்தல். பட் நம்ம எதை குறித்து சாட்சி பகிரணும் கேட்டால், போன ஞாயிற்றுக்கிழமையில கேட்ட தேவனுடைய வார்த்தைகள், ஒரு சப்ஜெக்ட் கேட்டிருப்போம் இல்லைங்களா? அந்த சப்ஜெக்டுக்கு ஒரு கருப்பொருள் இருக்கும் இல்லைங்களா? ஒரு ஆதார வசனம் இருக்கும். அந்த ஆதார வசனத்தை வச்சு ஒரு சப்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதை கருப்பொருளாக எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி இந்த வசனத்துல இப்படிப்பட்ட விளக்கங்கள் பார்த்துருக்குறோம், இந்த விளக்கங்களுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய அர்ப்பணிப்பு வாழ்க்கையில என்னென்ன மாதிரி அனுபவங்கள் வாங்கிட்டோம், என்னென்ன மாதிரி சூழ்நிலைக்குள்ள கடந்து போயிட்டோம், அது பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். அந்த காரியங்களை என்ன பண்ணலாமா, பகிர்ந்து கொள்ளணும். உதாரணத்துக்கு ஒரு கோபம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். போன வாரம் எல்லாரும் கேட்டிருப்போம், கோபம் ரொம்ப, அது கோபம்னா என்ன, கோபம் பட்டாலும் என்ன பண்ணக்கூடாது. இப்போ இதை பத்தி ஒரு அனுபவம், கேட்ட பாடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு நாட்கள்ல நீங்க வாங்கிட்ட அனுபவங்களை சொல்லுங்க அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பண்ணணும்? அப்படியே உட்கார்ந்துருக்கணும், முகத்தை பார்த்துட்டே இருக்கணும் அப்படிங்களா? முன் வரணும். முன் வந்து, பிரதர், நேற்றைய தினத்துல என்னுடைய சரீர பலவீனம் ஒன்று இருக்குது, கோபப்படுறது. ஆனா நேற்றைய தினத்துல நம்ம கேட்ட பாடத்தின்படி எனக்கு ஒரு அனுபவம் வந்துச்சு. அந்த நேரத்துல ஒரு சூழ்நிலை வந்துச்சு நான் கோபப்படுறதுக்கு. ஸோ அந்த நேரத்தில் கோபம் வந்துச்சு. ஆனால் அதே நேரத்தில் மாம்சம் சில வார்த்தைகளை வெளிவரதுக்கு ரெடியாக இருந்துச்சு. ஆனால் கேட்ட வசனம் என்ன பண்ணிருச்சு, என்னைய தடை பண்ணிருச்சு. எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. இது மாதிரி நம்முடைய அர்ப்பணிப்பு வாழ்க்கையில் வாங்கிட்ட அனுபவங்களை சொல்லணும். சில நேரங்களில் நெகட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல. உதாரணத்துக்கு, முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணேன் பிரதர், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் என்ன பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இந்த பலவீனம் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் இருந்துட்டாலும் கர்த்தர் கிருபையில் இப்போ வரைக்கும் இருக்கிறேன். இதை தொடர்ந்து நான் மேற்கொண்டு நல்லது ஒரு போராட்டம் போராடுவதற்கு நீங்கள் எல்லாரும் எனக்காக என்ன பண்ணிக்கோங்க, ஜெபிச்சுக்கோங்க. இப்படின்னு பாசிட்டிவாக இருக்கட்டும், நெகட்டிவாக இருக்கட்டும், பகிர்ந்து கொள்றதா சாட்சி மீட்டிங். நீங்கள் கேட்கலாம், ஏன்றது இதெல்லாம் பர்சனலாக விஷயமா இருக்கு, இதெல்லாம் போய் ஓப்பன் பண்ணலாமா, வெளியே சொல்லலாமா, 4 பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். புரிஞ்சுக்கணும், நம்முடைய மாம்சீக வாழ்க்கை பற்றி இங்கே பேசலை, நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம். இல்லைன்னா எனக்கு இப்போ கூட அந்த சூழ்நிலை என்ன பண்ணணும்னு தெரியல, எனக்காக நீங்கள் உதவி பண்ணுங்க, இது இன்னும் சத்தியத்துக்கேற்ற ஆலோசனை இருந்தால் நீங்கள் சொல்லலாம். இந்த மாதிரி தங்கள் அனுபவத்தை சொல்லி சில காரியங்களை பெற்றுக்கொள்வது. ஓகே, அப்போ ரொம்ப பெஸ்ட் எது?
இவ்வளோ பெரிய கூடுகையில் பேசுறத விட எங்க பேசுறது ரொம்ப தகுதியா இருக்கும், நல்ல வாய்ப்பா இருக்கும். மனம் திறந்து அவங்க லோக்கல் எக்லீஷியா இல்லைங்களா? ஏன்னா எங்க எக்லீஷியா சொல்லும் போது ரொம்ப வருஷமா பழகி இருப்பீங்க. இருக்கிறது 10 பேர், 5 பேர், 20 பேர். உங்களுக்குள்ள என்ன பண்ணிக்கணும், அங்க நல்ல ஒரு சௌகரியமா இருக்கும். என்ன பண்றாரு, வெளிப்படையா மனம் திறந்து பேசுறதுக்கு. ஆனா இந்த மாதிரி இடங்கள்ல வந்து நின்று பேசுறதுக்கு கொஞ்சம் சங்கடம் இருக்குது. அதனால என்ன பண்ணிக்கலாம், இந்த மீட்டிங் இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாங்களா? அது மட்டும் இல்லை, இப்படி இருக்கிறதுனால பிரதர் சில ஆலோசனை கொடுத்தாரு. அந்த ஆலோசனை நம்ம ஃபாலோ பண்ணலாம் இல்லைங்களா? நம்ம இந்த மீட்டிங்கை சில குழுக்களாக பிரித்து பண்ண போகிறோம் இல்லைங்களா? ஸோ நோக்கம் புரிஞ்சுக்கணும். ஆவிக்குரிய அனுபவங்கள், கேட்ட பாடம் அல்லது வசனத்தின் படி வாங்கிட்ட காரியங்களை வச்சு ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வது. ஸோ படிக்கலாம் மேலே. இங்கு அவர்கள் ஒருவர் இன்னொருவருடைய விண்ணப்பங்களை கேள்விப்படுகிறார்கள். அப்போதான் தெரிஞ்சுக்குவாங்க, ஓ பிரதர் சிஸ்டர்ஸ் எப்படிப்பட்ட சோதனையில கடந்து போயிருக்கிறாங்க, ஜெயிச்சிருக்கிறாங்க, விழுந்திருக்கிறாங்க, ஆலோசனை தேவைப்படுது. புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக என்ன பண்றோம், ஜெபம் அங்க பண்றோம். படிங்க. மற்றும் ஓர் இருதயத்திலிருந்து இன்னொரு இருதயத்திற்கு கிறிஸ்துவ அன்பும் அனுதாபமும் மிக தாராளமாய் பொழிகின்றது. ஆமா, நீங்க வீட்டுக்கு போகும்போது அப்போ உங்களுக்கு என்ன தோணிட்டு போவோம், ஓ பிரதர் சிஸ்டர்ஸ் நம்ம என்னமோ புரிஞ்சு வச்சிருந்தோம், ஆனா இவங்க பேசும்போது அப்பதான் தெரியுது இவங்களுடைய மனசு என்ன மாதிரி இருக்குது. அப்போ நைட்டு படுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், யாருக்கா ஜெபிப்போம் இல்லைங்களா? ஓகே, அடுத்து இந்த கூடுகைகளை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியதான நோக்கம் என்னவெனில், கர்த்தருடனான மற்றும் அவரது ஊழியத்திலுள்ள புதிதான இப்போதுள்ள வாரந்தோறும் மற்றும் தினந்தோறும் உள்ள அனுபவங்கள் பகிரப்பட வேண்டும். இது எல்லாமே பிரசன்ட்ல, அதாவது இந்த காலப்பகுதி. இப்போ போன வாரம் ஒரு சப்ஜெக்ட் கேட்டோம்னா இந்த நாட்கள்ல வாங்கிட்ட அனுபவம் மட்டும் சொல்லணும் இல்லைங்களா? அதை விட்டு போட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது இல்லைங்களா? ஓகே. மாறாக மிகவும் கடந்த காலத்தில் உள்ள பழைய மலர்ச்சி இழந்த அனுபவங்களை மாத்திரம் பகிரப்படுதல் அல்ல என்பதாகும். ஒரு தெளிவான கடந்த கால அனுபவம் பகிரப்படுதல் என்பது நல்லதுதான். ஆனாலும் தெளிவான தற்கால அனுபவமானது பகிரப்படுதல் என்பது சிறந்ததாக, மிகவும் அதிக முக்கியமானதாக இருக்கும். ஓகே, அடுத்து வார இடையிலான கூடுகை துதி செய்வதற்கும் சாட்சி பகல்களுக்குமான கூடுகையாக ஒதுக்கப்பட வேண்டும். ஆமா. ஸோ அப்போ பிரதர் டைம்ல என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, சாட்சி கொடுக்கும் போதே சில பாடல்கள் நடுவில் என்ன பண்ணுவாங்க, பாடுவாங்க இல்லைங்களா? அது ஏன் அந்த பாடல்கள் பாடுறாங்கன்னா, ஒருவேளை அந்த சகோதரனோ சகோதரியோ ஒரு சோதனையின் மத்தியில் கடந்து வந்த அனுபவத்தை சொல்லும்போது, தேவன் அவர் நடத்தின விதத்தை பற்றி சொல்லும்போது அதுக்கேற்ற வகையில் ஒரு பாட்டு என்ன பண்ணிக்குவாங்க, செலக்ட் பண்ணிக்குவாங்க. பிரதர் பேசி முடிப்பார், உடனே எல்லாரும் எந்திரிச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த பாடலை பாடுவாங்க. அவருக்கு உற்சாகம், சபையாருக்கும் உற்சாகம். அதுக்கப்புறம் ஜெபம் பார்த்தீங்கன்னா அவருக்காக ஜெபமானது ஏறெடுக்கப்படும். ஸோ இந்த ஒரு முறையில் அங்கே பண்ணியிருக்கிறாங்க. படிங்க. முன்பு கூறப்பட்டது போல தன்னுடைய தனிப்பட்ட அனுபவங்களை எடுத்துரைப்பதற்கான வாய்ப்பை பெற்றுக்கொள்ள ஒரு கிறிஸ்தவனுக்கு விசேஷ பக்தி உண்டாக்கும் கூடுகைகள் தேவை. சமீப கால சாட்சிகள் மிகவும் உதவிகரமானது. கர்த்தருடைய எல்லா ஜனங்களுக்கும் சோதனைகளும் கஷ்டங்களும் உள்ளது. ஒருவர் மற்றவருடைய அனுபவங்களை கேட்கும் போது ஒருவர் மேல் ஒருவர் பரிவிரக்கம் கொள்ள கற்றுக்கொள்கிறோம். ஆமா, இந்த சோதனை கஷ்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சத்தியத்தின் நிமித்தமா இந்த ட்ரூத்தில் இருக்கிற ஒரே காரணத்தினால, சகோதரர்களுக்காக ஊழியம் ஏறெடுக்கிறதுனால, சத்தியத்துக்கு நிற்கிறதுனால வரக்கூடிய சோதனைகள், கஷ்டங்களை நாம் பகிர்ந்து கொள்ளும் போது ஒருவரை ஒருவர் பரிவிரக்கம் கொள்வதற்கு வாய்ப்பா இருக்குது இல்லைங்களா? அடுத்து படிக்கலாம். அம்மாதிரியான கூடுகைகள் ஒன்று அல்லது இரு கீர்த்தனை பாடல்களோடு ஆரம்பித்து பின் ஒன்று அல்லது அதிகமான சுருக்கமான ஜெபங்கள் செய்யப்பட வேண்டும். கூடுகையை ஆரம்ப ஜெபத்தோடு
அவருடைய ஜனங்களில் யார் ஒருவர் பெற்றிருக்க வேண்டிய குணநலன்களில் தாழ்மையானது மிக முக்கியமான ஒன்றாகும். தாழ்மையை நாம் உடையவர்களாக இருந்தால், இப்பொழுது அன்பிற்குரிய நண்பர்களே, நீங்களும் கூட ஒருவேளை இவ்வாரத்தில் தாழ்மையின் அடிப்படையிலும் அல்லது அதன் எதிர்மறையாகிய பெருமையின் அடிப்படையிலும் பெற்ற அனுபவங்களை எங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம். இது வசனத்தின் மீதான விளக்கமுறையாக இருக்கக்கூடாது. இந்த வசன பகுதியின் அர்த்தத்தை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். உங்களுடைய சொந்த அனுபவங்களையே பகிர்ந்து கொள்ள நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் பெற்ற அனுபவங்களில் எந்த அனுபவம் உங்கள் மனதை இந்த வசன பகுதியோடு ஈர்த்ததாக எண்ணுகிறீர்கள்? உங்களுடைய சொந்த அனுபவங்களிலிருந்து சிறு பகுதியை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அல்லவா? நாம் இப்பொழுது சகோதரர் ஏயிடமிருந்து அறையில் இருபக்கமும் உள்ள சகோதரர்களில் மாறி மாறி எல்லோரும் பங்கேற்கும்படி கடந்து செல்லலாம். சகோதரரை இப்போ இந்த மெத்தட் படி நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்க எக்லீஷியால நீங்க போய் தாராளமாக செய்யலாம். பட் இப்போ கன்வென்ஷனாக இருக்கிறதுனால நாம் என்ன பண்ணலாம்னா, இந்த ஒரு மீட்டிங்கை இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம், ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. ஆல்ரெடி நம்ம கேட்ட ஒரு பாடம், அந்த பாடத்தை மையமாக வைத்து நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சாட்சி கூட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த பாடத்தை நம்ம மறுபடியும் சின்ன ரீகேப் மாதிரி ஒரு அரை மணி நேரம் நம்ம பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அது சம்பந்தப்பட்ட காரியத்திலிருந்து, கற்றுக்கொண்ட பாடத்திலிருந்து நம்முடைய அனுபவங்களை என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம பகிர்ந்து கொண்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த கூட்டத்தை நம்ம நிறைவு செய்யலாம். ஸோ இப்போதும் இந்த கூட்டத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த கூட்டத்துடைய ஆரம்பமாக ஒரு பாடலோடு நம்ம ஆரம்பிக்கலாம். அனைவரும் எழுந்து நிற்கலாம். நீங்க சேர்ந்து பாடுங்க. சகோதர சகோதரிகளே, இப்போது நம்ம அந்த கேட்ட பாடத்தை நம்ம ஒரு முறை ஜஸ்ட் நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். ஸோ கவனமாக கேளுங்க. இதன் அடிப்படையில் தான் நீங்கள் உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த சப்ஜெக்டை முழுசாக பார்க்க போகிறதில்ல, அந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு 7 பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். நமக்கு தெரியும், 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அன்பை பற்றின ஒரு காரியமாக இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அங்கே பயன்படுத்திட்ட கிரீக் வேர்டு அகாப்பே. ஸோ அகாப்பே என்ற வார்த்தைக்கு நம்ம 2 அர்த்தம் மெயினாக நம்ம பார்க்குறோம். பட் நம்ம இந்த கொரிந்தியர் நிருபத்தில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விளக்கம் என்னென்னா, அது குறிக்குது இது என்ன மாதிரியான அன்புனா, சத்துருக்களை சிநேகிக்கும் அன்பு. அப்போது இந்த விளக்கம் மறக்கக்கூடாது என்னைக்குமே. யாரெல்லாம் நமக்கு எதிராக நடந்துக்கிறாங்களோ, யாரெல்லாம் நம்மளைய காயப்படுத்துகிறாங்களோ,
யாரெல்லாம் மனசு வேதனைப்படுத்துறாங்களோ, யாரெல்லாம் நம்மளை பத்தி தீமை பேசுறாங்களோ, யாரெல்லாம் நம்மளை பத்தி தீமைய பரப்புறாங்களோ, இவங்க எல்லாரும் யார் தான் நமக்கு சத்ரு. இப்போ சொல்லுங்க, அந்த வகையில சத்ருக்கள் நமக்கு இருக்கிறாங்களா? கண்டிப்பா இருக்கு. இப்போ சத்துருக்கள் நம்ம வாழ்க்கையில நமக்கே தெரியாது திடீர் சத்துருவா மாறுவாங்க. இப்போ உலகத்துல சத்துருக்கள் நமக்கு இருக்கிறாங்களான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கிறாங்க, இல்லைங்களா? சோ உலகத்துல சத்துருக்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பக்கத்து வீட்டுக்காரரு அவர் வீட்டு சாக்கடை நம்ம வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு இருக்குது, சொல்லி பார்க்குறோம், கேட்கல, அப்படித்தான் செய்வேன்றாரு. இப்போ இவர் என்ன ஆயிட்டார்? சத்துரு ஆயிட்டார். முன்னாடி பார்த்தீங்கன்னா குழம்பு கொடுத்துட்டு இருந்தோம், இப்போ என்ன ஆயிடுச்சு எல்லாமே. ஏன்னா இப்போ என்ன ஆயிடுச்சுங்க, அவர் நமக்கு எதிராக சில காரியம் பண்ணிட்டார். சத்துரு ஆயிட்டார், நமக்கு எதிராக சில காரியங்கள் பண்ணிட்டாரு, எதிராக நடந்துக்கிறாரு, சில காயப்படுத்தும்படி சில வார்த்தைகள் பேசுறாரு சத்துரு. பட் வசனம் சொல்லுது, சத்துருக்கள் விஷயத்துல என்ன செய்யணுமாமா? சத்துருக்களை சிநேகிதியுங்கள். பவுல் சொல்றாரு, அன்பு சகல நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அப்படி அர்த்தம் என்னன்னா, சத்துருக்கள் விஷயத்துல அவங்க கொடுக்கக்கூடிய இப்படிப்பட்ட காரியங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா, யாருக்கெல்லாம் அகாப்பே அன்பு இருக்குதோ அவங்க காமிப்பாங்க நீடிய சாந்தம். நீடிய சாந்தமுடைய அர்த்தமே இல்லைங்களா? சத்துரு தாக்கும் போது நீடிய சாந்தமா இருக்கிறதுனா என்ன? அமைதியா இருக்கிறதா? இல்லை. அந்த நீடிய சாந்தம் இங்கிலீஷ்ல என்ன வார்த்தை கொடுப்பாங்கன்னா லாங் சஃபரிங் கொடுப்பாங்க. லாங் சஃபரிங்னா என்ன அர்த்தம்னா, சஃபரிங்னா என்னங்க? சஃபரிங்னா என்ன அர்த்தம்? ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? சஃபரிங்னா என்னங்க? சஃபரிங்னா முடியலையா? சஃபரிங் பாருங்க, காய்ச்சலால நீங்க சஃபரிங் ஆகுறீங்கன்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலி இந்த சஃபரிங் என்ற வார்த்தைக்கு நல்ல ஒரு ரொம்ப டெக்னிக்கலா யூஸ் பண்ணோம்னா அது குறிக்குது, காய்ச்சல் வரும்போது நம்மளால எதாவது செய்ய முடியுதா? இல்லை. காய்ச்சல் நம்மளை என்ன பண்ணிருதுன்னா அதனுடைய கட்டுப்பாட்டுக்கு என்ன பண்ணிருது? கொண்டு. காய்ச்சலை எதிர்த்து ஏதாவது செய்ய முடியுது நம்மளால? இல்ல. அப்போ அந்த காய்ச்சல் ஒரு வாரம் என்ன பண்ணிரும்? நம்மளைய பெட்ல படுக்க போட்டுரும். நம்மளும் ஒன்றும் பண்ணவே முடியாது. அந்த காய்ச்சல் போற வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியாது? எதுவுமே. அதுக்கு பேர் தான் பேச்சு வழக்க சொல்றோம். அப்போ காய்ச்சல், நமக்கு காய்ச்சல் வரும்போது அந்த காய்ச்சலை வேற வழி இல்லை, அது நம்ம சகிச்சுதான் என்ன ஆகும்? சகிக்கணும். சகிக்கக்கூடிய இந்த ஒரு நிலைக்கு பேர் தான் சஃபரிங். ஏன்னா ஒன்றும் பண்ண முடியல, எதிர்த்து போட முடியல, நீ எனக்கு வந்துட்டியா, நான் சரி நான் வாங்கிக்கிறேன் என்று சகிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு பேர் தான் சஃபரிங். ஆனா வசனம் சொல்லுது அது சஃபரிங் இல்ல, லாங் சஃபரிங். அப்படின்னா காய்ச்சல் கூட ஒரு வாரம் போயிடும், நம்பிக்கையா இருக்கலாம். ஆனா இது என்ன கிடையாது. லாங் சஃபரிங்னா எப்பனே தெரியாது. எவ்வளோ தூரம் சகிக்கணும், எவ்வளோ நேரம் சகிக்கணும், சகிச்சுட்டே இருக்கும். ஸோ எதுக்கு பேர் தான் அகாப்பே. யாரெல்லாம் சத்ருவா நமக்கு மாறுறாங்களோ அவங்க விஷயத்துல ஒன்னே ஒன்று சகிச்சுட்டு போறோம், சகிச்சுட்டு இருக்கிறதுனா. இப்போ சொல்லுங்க, இப்போ டெய்லியும் சாக்கடை யார் வீட்டுக்கு வருதுங்க? நம்ம வீட்டுக்கு வருது. தினமும் என்ன வருதுங்க? வாசமா வருது. என்ன வருது? சரி, அப்போ என்ன பண்ணணும்? நம்ம அந்த வாசனைய
சகிச்சுட்டு இருக்கணுமா? சகிக்கணுமா? சகிச்சுட்டே இருக்கணுமா? ஏன்னா நீங்க சண்டை போட முடியாது, அவரை எதிர்க்க முடியாது. எப்படி புரிஞ்சுக்கலாம் கேட்டா, சாக்கடை வீட்டுக்கு வந்துட்டே இருக்குது, ஒரு பாயிண்ட்ல சகிக்கணும். நாம சரி நான் சகிக்கிறேன். ஆனா அதே நேரத்துல அந்த சத்துருவுக்கு நான் என்ன பண்ணான்னு ஒரு தயை செய்யணும், ஒரு நன்மை செய்யணும். என்ன பண்ணா அவருக்கு ஒரு நன்மை பண்ண மாதிரி கேட்டா, கண்டிப்பா அவரு எந்த ஸ்டெப் எடுக்க மாட்டாரு. நம்மளே போய் சொந்த காசை போட்டு என்ன பண்ணணும், அவர் வீட்டு சாக்கடை வருது இல்லைங்களா, அது நம்ம வீட்டுக்கு வராம ஒரு குழியை தோண்டி இல்லைங்களா, ட்ரைனேஜ் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த ஒரு இடத்துல சாக்கடை போய் சேர்ற மாதிரி செட் பண்ணும். இப்ப செட் பண்ண யாருக்கு பிரச்சனை இல்லை? நமக்கு பிரச்சனை இல்லை, அவருக்கும். அவர் வந்து பார்த்தா என்ன நினைப்பார்? அவருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இல்லைங்களா? ஆனா இதுதான் நம்ம செய்ய வேண்டிய சத்துருக்கள் விஷயத்துல பண்ண வேண்டிய வேலை. அப்படின்னா எந்த அளவுக்கு சகிக்கிறோம், அதே நேரத்துல பதிலுக்கு நன்மையும் செய்யணும். இதுதான் அகாப்பே என்ற குவாலிட்டி. பட் இந்த குவாலிட்டி, சத்துருக்களை சிநேகிக்கக்கூடிய இந்த குவாலிட்டி ஒரு நாள் வராது. இதுக்கு நிறைய ட்ரைனிங் ஆகணும், நிறைய சத்தியத்தின் அறிவு வேணும், நிறைய வழிநடத்துதல் வேணும். அப்பதான் இந்த ஒரு நிலைமைக்கு நாம வர முடியும். சரி, இப்போ உலகத்துல சத்ரு இருக்கிறான். அடுத்து வீட்டுக்கு வரலாம். வீட்டுல யார் சத்ருவா இருக்கிறாங்க நினைக்கிறீங்க? வீட்டுல சத்ரு இருக்கிறாங்களா? உங்க வீட்டுல சிரிக்கிறாரு, இருக்கிறாங்க அப்போ இல்லைங்களா? அப்போ யாரோ வீட்டுல சத்ரு இருக்கிறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ப்ரேயர்ல வரும்போது நீங்க மனசுல வச்சுக்கோங்க. கண்டிப்பா வீட்டுல சில சத்ரு இருப்பாங்க. சத்ருனா திடீர்னு நமக்கு எதிராக மாறுவாங்க, திடீர்னு காயப்படுத்துவாங்க, திடீர்னு வலி உண்டாக்குவாங்க. சில நேரங்களில் நம்மளை பத்தி அவங்களே என்ன பண்ணுவாங்க, தீமை பேசுவாங்க, தீமை செய்வாங்க. ஒரு வார்த்தை விட்டானா முடிஞ்சு போச்சு இல்லைங்களா? அது என்ன அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதே கண்டிஷன் யாருக்குன்னா சகோதரிகளுக்கு. இப்ப சகோதரிகளுக்கு திடீர்னு யார் சத்துருவா மாறுவார்? கணவனே மாறுவார். அப்புறம் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா பெற்றோருக்கு பிள்ளைகள், அப்புறம் பிள்ளைகளுக்கு பெற்றோர் சத்துருவா மாறிடுவாங்க இல்லைங்களா? இது மாதிரி குடும்பத்துக்குள்ளே சத்துரு இருக்கிறான் இல்லைங்களா? சரி, இப்ப நம்ம என்ன செய்யணும் பாருங்க. இப்போ என் கணவன் இருக்கிறாரு, நல்லா தான் பேசுவாரு. நான் பைபிள் பேச ஆரம்பிச்சிட்டேன்னா அவருக்கு கோவம் வந்துடும், என் மேல ரொம்ப திட்டுவாரு. என்னை மட்டும் இல்ல, என் குடும்பத்தையும் சேர்த்து என்ன பண்ணுவார், கேவலமா திட்டுவாரு. ரொம்ப மனசு காயமா இருக்கும். இப்ப என்ன பண்ணலாம்? ஒரு புது சிருஷ்டியா அவர்கிட்ட எப்படி அகாப்பை காமிக்கலாம் சொல்ல முடியுங்களா? நீடிய சாந்தமும் தயையும் உள்ளது. இப்போ ஒரு சகோதரி தன் கணவன் கிட்ட, கணவன் சத்ருவா மாறும்போது இந்த அனுபவத்துல அந்த சகோதரி என்ன பண்ணா அகாப்பை அன்பு காமிப்பான்? போய் அவருக்கு ஒரு டீ போட்டு என்ன பண்ணும், போட்டு டீ குடிங்க, சந்தோஷமா கொடுத்தீங்கன்னா அவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அன்பு, நீடிய சாந்தம், அதே நேரத்துல தயையும் உள்ளது. சோ சகோதர சகோதரிகளே, சில நேரங்களில் தப்பான ஒரு புரிதல் வரும். நான் சகிக்கிறேன் ஆனா நான் பேச மாட்டேன், அதுக்கு பேர் என்ன கிடையாது அகாப்பே. சகிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போலதான் சகிக்கிறதோட பதிலுக்கு நன்மையும் செய்யும். பட் இதெல்லாம் உலகத்தாரால காண்பிக்கவே முடியாது. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தாருக்கு யாராவது நீ பார்த்துருக்கீங்க இந்த மாதிரி அகாப்பே அன்பை காமிச்சு யாராவது பார்த்துருக்கீங்களா? உலகத்துல முடியாது, ஏன்னா அவங்க மாம்சம் விடாது. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்துல இப்படிப்பட்ட அன்பை தங்களுக்குள்ள வளர்த்தி கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. சரி, எக்லீஷியாக்கு வரலாம். எக்லீஷியால சபையில யாரு சத்துருவா இருப்பாங்க நினைக்கிறீங்க? பாருங்க, பெங்களூர்ல இருந்து நான் பார்த்தேன்
5 தம்பி நினைக்கிறேன், தம்பிமாருங்க சாப்பிட்டு இருந்தாங்க, 5 பிரதர்ஸ் உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க, ஒரு ஃபெலோஷிப்பாக இருந்தாங்க. எனக்கு ரொம்ப இது பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சூழ்நிலைகள் பெங்களூர்ல நம்ம இருந்தோம். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலைகள் அப்படி இல்லை. அப்ப இருந்த அருமையான சகோதரர்கள் இப்ப என்னவா மாறிட்டாங்க? நமக்கு சத்துருவா மாறிட்டாங்க இல்லைங்களா? நிறைய தீமை பேசுறாங்க, தீமையை பரப்புறாங்க, எதிராக நடந்துக்கிறாங்க, காயப்படுத்துறாங்க, வலி உண்டாக்குறாங்க, மன வேதனை உண்டாக்குறாங்க. என்ன செய்யலாம்? அவங்க விஷயத்துல அவங்கள பத்தி நாம தீமை பேசலாமா? கண்டிப்பா கூடாது. அவங்க பண்ணக்கூடிய செய்யக்கூடிய எல்லா விதமான தீமைகளையுமே சகிச்சு பதிலுக்கு நம்ம நன்மை செய்ய வேண்டியது அவசியமா. அப்போ சகோதர சகோதரிகளே, இதுதான் தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப சொல்லி வச்சுட்டார். இது நல்லா தெரியும். கிட்டத்தட்ட 6 மாசமா 2 பேரும் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை. ஒரு கன்வென்ஷன்ல என்ன பண்றாங்க, அவங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இப்போ என்ன தன்னை பத்தி தீமையா பேசக்கூடிய பிரதர் அங்க வந்துட்டு இருக்கிறார். எங்கிருந்து? டீ குடிக்கிறதுக்கு வந்துட்டு இருக்கார். நான் இங்க அந்த பிரதர் டீ குடிச்சிட்டு இருக்கிறார். இவர் பார்த்துட்டார், யார் வரா? என்னுடைய சத்ரு வரத பார்த்துட்டார். ஆனா அவர் யார் என்ன பார்க்கல, நான் இங்க டீ குடிக்கிறத பார்க்கல. இப்ப இவர் என்ன பண்ணுவார் நினைச்சுக்கோங்க, என்ன பண்ணிருப்பார் நினைக்கிறீங்க? என்ன பண்ணிருப்பாருன்னு அந்த சூழ்நிலை என்ன அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்ணணும்? அவரை அவாய்ட் பண்ணணும் இல்லைங்களா? அவாய்ட் பண்றதுக்காக என்ன பண்ணிட்டாரு, டீ அப்படியே வச்சுட்டு நேர என்ன லெஃப்ட் எடுத்து என்ன பண்ணிட்டாரு, அந்த ஹாலுக்கு போயிட்டார். ஸோ அப்போ இது சத்துருக்களை சிநேகிக்கிறது. அப்போ ஒரு அகாப்பி அன்பு என்ன பண்ணும் தெரியுங்களா? என்னை பத்தி எவ்வளோ தீமை பேசியிருக்கிறீங்க, நிறைய எனக்கு எதிராக பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளவோ கெட்ட பேர் வந்துருச்சு நீங்க பண்ணியிருக்கிறீங்க. பட் இந்த நேரத்துல இந்த கன்வென்ஷன்ல தேவன் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு என் சத்துருக்களை சந்திப்பதற்கு. இப்போ நான் என்ன பண்ணணும் கேட்டா, நேரா அவர் என்னை பார்க்கறதுக்கு முன்னாடியே நேரா என்ன பண்ண போயிட்டு நேரா போய் நின்று ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட கை கொடுத்து, பிரதர் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? இதை கேட்கறதுக்கு மாம்சம் விடுங்களா? மாம்சம் ரெடியா? வந்தாருன்னா அந்த பக்கம் போக தான் பார்ப்போம் இல்லைங்களா? சகோதர சகோதரிகளே, சகோதர சகோதரிகள் திடீரென்று சத்துருக்களா மாறுறாங்கன்னா நாளைக்கு அவங்க விஷயத்துல நம்ம எப்படி சகிக்கிறோம், பதிலுக்கு நன்மை செய்யும். ஏன்னா ஆக்சுவலி இது ரொம்ப அருமையான குவாலிட்டி. நம்முடைய கர்த்தர் இந்த குவாலிட்டி தான் நம்ம கிட்ட விரும்புறார். பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்க. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையை வர்ஷிக்க பண்ணிக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சத்துருக்களை விரட்டி அடிங்க. அப்படியா? இல்ல சத்துருக்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு என்ன பண்ணுங்க, கிளம்பிருங்க. அப்படிங்களா? சத்துருக்களை சிநேகிதீங்கள். ஆனா சிநேகிக்கணும்னா முன்னாடி சகிக்கணும், சகிச்சு சிநேகிக்கணும். ஸோ சகோதர சகோதரிகளே, இதுதான் நமக்கு ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு ஆதாரமாக இருக்கு. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் கவனமாக கேட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். கேட்கும்போதே உங்கள் மைண்டில் சில பேர் வந்திருப்பாங்க, போன வாரம் அல்லது போன மாதம் ஏதாவது அனுபவங்கள் வாங்கியிருப்பீங்க. இப்போவே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி என் வாழ்க்கையில் நான் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது நான் ஒரு சீட்டு போட்டு உட்காந்தேன். அந்த நேரத்தில் ஒரு பேசஞ்சர் என்னுடைய என்னங்க அதை எடுத்துட்டு அவர் உட்காந்துட்டாரு. எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. என் சீட்டை நீ எடுக்கலாம் சொன்னோம். அப்போ அவர் என்னைய பதிலுக்கு திட்டினாரு. அப்போ எனக்கு என்ன வந்துச்சு, கோவம் வந்துச்சு. ஆனால் அகாப்பி நான் காமிச்சேன். என்ன காமிச்சேன்னா, நான் எதுக்கும் பதில் எதுவும் பேசலை,
நீங்களே உட்காந்துக்கோங்க சொல்லி என்ன பண்ணேன், நான் அவர் பக்கத்தில் நின்றுக்கிட்டே நான் போனேன். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் சத்துருக்கள் விஷயத்தில் வாங்கிட்ட அனுபவங்கள். ஒருவேளை பிரதர் நான் மிஸ் பண்ணிட்டேன், இந்த வாய்ப்பை தவற விட்டேன், இப்போதான் எனக்கு புரியுது, அடுத்த முறை நான் என்ன பண்ணேன், அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி அகாப்பி அன்பை எனக்குள்ள வளர்த்திக்கிறதுக்கு நான் பிரயாசம் எடுக்கணும். எனக்காக நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய அனுபவங்கள் யாராவது ஒரு 2 பேர், இப்போ மட்டும் 2 பேர் முன் வந்து இது மாதிரி ஒரு 2 நிமிஷம் பேசினா உங்கள் வாங்கிட்ட அனுபவங்களை பேசிட்டு நீங்க போயிட்டீங்கன்னா ஒரு ஜெபத்தோட நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குழுக்களா பிரிஞ்சிடலாம். குழுக்களா பிரிஞ்சு இல்லைங்களா? ஸோ நீங்க என்ன பண்ணீங்கன்னா இந்த முறையில் நீங்க வாங்கிட்ட அனுபவம், மிக முக்கியமா கேட்ட இந்த ஒரு கருப்பொருளை மையமாக வைத்து வாங்கிட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்து இந்த கூட்டத்தை நம்ம நிறைவு செய்யலாம். ஸோ இப்போதைக்கு யாராவது ஒரு 2 பேர் இந்த கேட்ட பாடத்தின் அனுபவத்திலிருந்து என் வாழ்க்கையில வந்துட்ட அனுபவம், அது உலகத்திலயா இருக்கலாம், வீட்லயா இருக்கலாம், எக்லீஷியாலயா இருக்கலாம், அந்த மத்தியில நான் வசனத்தின்படி அகாப்பி அன்பு காமிச்சேன், காண்பிக்கல, குறை இருக்குது, ஞானம் வேணும், எது வேணாலும் நீங்க என்ன பண்ணலாம்னா பகிர்ந்து கொள்ளலாம். 2 பேர், யாராவது 2 பேர். சகோதரிகள் சைடு, பிரதர் சைடு யாராவது ஒருத்தர் வந்தீங்கன்னா ரொம்ப இந்த மீட்டிங் சீக்கிரம் போறதுக்கு 2 பேர். எனக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கு. அந்தோனி சாமி அவர்கள் தங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வாங்க. எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் இந்த இடத்துல ஏற்பட்ட தகுதியில் இருக்கு. நான் இங்கே பேசுகிறேன். நான் வந்து கேட்ரிங்கில் இருந்தேன். இப்போதான் கொஞ்ச நாள் ஆகுது. நான் அப்பா கேட்ரிங்கில் இருக்குல்ல, அவங்க எப்படி பண்ணாங்களோ அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். அவங்க திட்டினா நானும் திட்டுவேன், அவங்க அடித்தா நானும் அடிப்பேன், அவங்க தப்பு பண்ண நானும் தப்பு பண்ணுவேன். ஆனால் இது சர்டிஃபிகேட் வந்ததுலேருந்து கேட்டுலேருந்து வேற மாதிரி ஆயிடுச்சு. உலகமே வெறுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எந்த பொருளும் நமக்கு வேணும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. எதுலையுமே இஷ்டம் இல்லை, அந்த நிலைமை ஆயிடுச்சு. ஆனால் இப்போ யாராவது எனக்கு வந்து சத்துருவா இருக்கு, இதில் வந்து எதனா தீமை செய்கிறாக்கா அது சரிக்கூடிய தன்மை இருக்குது. அதே சமயத்தில் ஏசுக்கு எவ்வளோ பாடுபட்டார், அடிச்சாங்க. அப்போ கூட அவர் எவ்வளோ சமைச்சாரே அந்த ஞாபகத்தில் நான் ஒவ்வொருத்தையும் நான் சரித்து போகிறேன். அப்போ கூட ஒரு நேரத்தில் வந்துட்டு இதுதான் நான் சரிக்கிற சக்தி எனக்கு கொடுக்குறாரு. இதுக்காக கடவுள் நன்றி செலுத்துறாங்க எல்லாரும். தேங்க்யூ பிரதர். சகோதரிகளே, பிரதர் பார்த்தீங்கன்னா அவருடைய அனுபவங்கள் அருமையாக சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது போல் நீங்கள் பெற்ற அனுபவங்கள் யாராவது சகோதரிகள் சைடு வர முடியுமா? சுருக்கமாக சொன்னான், என் வாழ்க்கையில் ஒரு அனுபவம் போச்சு பிரதர். அந்த நேரத்தில் நான் வந்து என் சத்துருவை நான் சந்தித்தேன். திடீர்னு சத்துருவை மாறினாங்க. ஆனால் நான் அப்போ அந்த நேரத்தில் அமைதியாக இருந்தேன், சகிச்சிட்டேன், பதிலுக்கு நன்மை செய்கிறேன். சொல்லுவாங்க, நான் வந்து பைபிள் படிக்கிறனாலும் கரெக்டாக நடந்துக்கிறேன், ஆனால் நீ வந்து வர வர போகிற, ஆனால் உங்ககிட்ட சில விஷயம் சரியில்லை அப்படின்னு சொல்லி சத்தியமாக நானே இருக்கேன். இப்போ எனக்கு கன்சியூவாக இருக்கேன், தம்பி கையில் இருக்கான், அம்மா பக்கத்தில் இருந்தால் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இருந்தாலும் தேவையை எந்த விதத்தில் கைவிட்டதே கிடையாது, நல்லா வச்சுருக்காங்க. ஆனால் நான் அதெல்லாம் நினைக்காம என்கிட்ட இருக்க சில எக்ஸ்பெக்டேஷன் நிறைய நான் ஃபேமிலிக்கு நானே இது பண்ணிடுவேன். இப்போ இது நான் ஒரு மன்னிப்பு தான் கேட்க விரும்புகிறேன். என் ஹஸ்பண்ட் என்னை சொல்லுவாங்க, கடவுள் நல்லா வச்சுருக்காங்க, நீயே அவனை இது பண்ணிக்கிற, எதுக்கு நான் ஓப்படுற அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு எனக்கு தெரியல, எனக்குள்ள சத்துரு இருக்குது. என்னால் அதிகமாக தியானமும் பண்ண முடியல. குழந்தை டிஸ்டர்பன்ஸாக இல்லை என்னோட பலவீனம் எனக்கு தெரியல. அதனால
அனுபவத்துக்காக. ஜெபிக்கலாம். மகாபலிகளில் வாசம் செய்யும் இந்த அன்பின் பரிசுத்தமுள்ள தகப்பனே, சகோதர சகோதரிகளாக நாங்கள் எடுக்கும் இந்த மாநாட்டிலே நாங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு சாட்சிகளும் உங்களுடைய கிருபையாக நடந்துள்ளதற்காக நன்றி. இன்னும் வரப்போகிற நாட்களிலும் கிறிஸ்துக்குள்ளாக நாங்கள் வாழ எங்களை பலப்படுத்துங்க, சக்திப்படுத்துங்க. இந்த சிறு ஜெபத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அமரலாம் அன்பானவர்களே. ஸோ இது மாதிரி நம்முடைய எக்லேஷியாவில் ஒரு பாடலோட அனுபவத்தோட ஜெபங்கள் செய்து ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொருவராக தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு தொடர்ந்து ஜெபம், சிறு சிறு ஜெபங்கள் நம்ம செய்து ஒரு பாடல்களோடு அந்த மீட்டிங் நடத்தும் போது அதுதான் துதி மற்றும் சாட்சி கூட்டமாக அங்கே இருக்கு. ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா இப்போ கன்வென்ஷன் டைமில் இந்த மாதிரி நேரங்களில் பண்ணுறது இருக்காது. பட் ஒரு மாதிரி நம்ம இன்னைக்கு பார்த்துருக்குறோம். இது போல் எக்லீஷியல் நீங்கள் என்ன பண்ணலாம்னா சிறு குழுக்களாக இருக்கும்போது அங்கே நீங்கள் பண்ணும்போது ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக அங்கே இருக்கும். ஸோ இப்போது நம்ம பிரதர்ஸ் ஒரு பக்கம், சிஸ்டர்ஸ் ஒரு பக்கம், நீங்கள் ஒரு சின்ன சின்ன குழுக்களாக பிரிஞ்சுக்கிறீங்களா? ஒரு 8 பேராக பிரிஞ்சுக்கிறீங்களா? 10 அல்லது 8 பேர் பிரிஞ்சுக்கோங்க. உங்களுக்குள்ள இந்த கருப்பொருளை நீங்கள் மையமாக வைத்து உங்கள் பெற்ற அனுபவங்களை உங்களுக்குள்ள நீங்கள் பகிர்ந்து கொண்டு ஒருவருக்காக ஒருவர் என்ன பண்ணுங்கன்னா ஜெபங்கள் நீங்கள் அந்த நேரத்தில் ஏறெடுக்கலாம். ஒருவேளை நீங்கள் இப்படி பண்ணலாம், சாட்சி சொல்லி முடிச்ச உடனே அந்த சகோதரன் அல்லது அந்த சகோதரிக்காக ஒரு சிறிய ஜெபம், அடுத்து இன்னொரு சாட்சி, அவங்களுக்கான ஒரு சிறிய ஜெபம். ஸோ இப்படி பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நேரமும் டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போது நீங்கள் பிரிஞ்சு உட்காருறீங்களா? பிரிச்சு விட்டுருலாங்களா? சரி சிஸ்டர்ஸ், நீங்கள் அப்படியே ஒரு ரவுண்டு மாதிரி கூட நீங்கள் சேர்ஸ் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. ஒரு 8 பேரா 8 குழுவா இருக்குங்க. 8 பேர் சகோதரிகளுக்கு ஒரு சகோதரரை நியமிச்சுக்கலாம். ஆமாம். ஸ்பீக்கர்ஸ் யாராவது ஒரு ஸ்பீக்கர்ஸ் ஒரு 5-6 பேர் வந்துருங்க. சகோதரிகள் குழுக்கு ஒரு மேற்பார்வைக்கு ஒரு சகோதரர். இது எதுங்க சகோதரர்கள் ஒரு 5-6 பேர். சிஸ்டர்ஸ் உங்களை கைட் பண்ணுறதுக்கு பிரதர்ஸ் யாராவது வருவாங்க. ஸோ நீங்கள் 8 பேர் மட்டும் பிரிஞ்சுக்கங்க. அப்படியே ரவுண்டாக உட்காந்துக்குங்க. ரவுண்டாக உட்காருங்க. அதான் கரெக்டாக இருக்கும். சகோதரர்கள் நியமிச்சுக்கலாம். ஆமாம். சிஸ்டர் ஒரு 8 பேரை உட்காருங்க சிஸ்டர். சிஸ்டர் இவங்க அப்படியே இருக்கட்டும், நீங்கள் அப்படியே ரவுண்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தள்ளி கூட போட்டுக்கோங்க சார், கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் கேப் விட்டுருங்க சிஸ்டர். அப்போ தான்